லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை: தடம் தந்த தகைமை, திரு அவையில் யூபிலி ஆண்டு 2025 மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. சாலமோனுக்கு வலிமை அளித்த அரசர் தாவீது. ஒவ்வொரு திருப்பணிக்கும் தேவையான பொன், வெள்ளிக்கலங்களை செய்வதற்கான பொன், வெள்ளியின் செக்கேல் நிறையையும், பொன் விளக்கு தண்டுகளுக்கும் அவற்றின் பொன் அகல்களுக்கும் தேவையான பொன்னின் நிறையையும், வெள்ளி விளக்கு தண்டுகளுக்கும் அவற்றின் அகல்களுக்கும் தேவையான வெள்ளியின் நிறையையும், திருமுன்னிலை அப்ப மேசை ஒவ்வொன்றிற்குமான பொன் நிறையையும், வெள்ளி மேசைக்கான வெள்ளி நிறையையும், அள்ளு கருவிகளுக்கும் களங்களுக்கும் கிண்ணங்களுக்குமான பசும் பொன்னின் நிறையையும், பொற்களங்களில் ஒவ்வொரு களத்திற்கும் தேவையான நிறையையும், வெள்ளிக்களங்களின் ஒவ்வொரு கிண்ணத்திற்கும் தேவையான நிறையையும் கொடுத்தார் அரசர் தாவீது. தூப பீடத்திற்கான புடமிடப்பட்ட பொன்னின் நிறையையும் கொடுத்தார். ரக்கைகளை விரித்து ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை மூடும் பொற்கெருபுகளை கொண்ட பொன் தேரின் மாதிரி வடிவத்தையும் கொடுத்தார். தாவீது, இந்த மாதிரிகள் அனைத்தையும் ஆண்டவரே தம் கையால் வரைந்தளித்து அவை அனைத்தையும் செய்யும்படி எனக்கு உணர்த்தினார் என்றார். மேலும் தம் மகன் சாலமோனை நோக்கி, நீ மன வலிமை கொள், திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே, செயல்படு. கடவுளாகிய ஆண்டவர், என் கடவுள், உன்னோடும் இருக்கிறார். ஆண்டவரின் இல்லப்பணி அனைத்தும் நிறைவு பெறும் வரை அவர் உன்னை விட்டு விலகார், உன்னை கைவிடார். இதோ, கடவுளது கோவிலின் அனைத்து திருப்பணிக்கெனவும் குருத்துவ லேவிய பிரிவுகள் தயாராய் உள்ளன. எல்லா வகை பணியிலும் உனக்கு உதவி செய்ய, எந்த ஒரு பணியையும் செய்வதற்கு திறமை வாய்ந்தோரும் ஆர்வமிக்கோரும் உன்னோடு இருக்கின்றனர். மேலும் தலைவர்களும் மக்கள் யாவரும் உன் கட்டளைகள் அனைத்திற்காகவும் காத்திருக்கின்றனர் என்றார். திரு அவையில் யூபிலி ஆண்டு 2025 ஜூன் மாதத்தில் சிறப்பிக்கப்பட்ட யூபிலி. கடந்த வாரம் மே மாதத்தில் சிறப்பிக்கப்பட்ட யூபிலி நிகழ்வுகள் குறித்த கருத்துக்களை அறிந்து கொண்ட நாம் இன்றைய நம் நிகழ்வில் ஜூன் மாதத்தில் திரு அவையில் சிறப்பிக்கப்பட்ட யூபிலி நிகழ்வுகள் மற்றும் விழாக்கள் பற்றி காணலாம். குடும்பங்கள், குழந்தைகள், தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோருக்கான யூபிலி. ஜூன் 1 ஞாயிறு குடும்பங்கள், குழந்தைகள், தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோருக்கான யூபிலியானது வத்திக்கானில் சிறப்பிக்கப்பட்டது. இத்திருப்பலியில் பங்கு கொள்வதற்காக உலகின் ஏறக்குறைய 131 நாடுகளிலிருந்து வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் மக்கள் கூடியிருந்தனர். அம்மக்களுக்கு ஆற்றிய திருப்பலி மறையுரையின் போது, குடும்பம் என்பது உலகை படைத்த இறைவன் தனது முழுமையான அன்பினால் படைப்பை அரவணைக்கும் இடமாக உள்ளது. நம்பிக்கை, எதிர்நோக்கு, பிறரன்பு செயல்கள் குடும்பத்தில் எப்போதும் வளர்கின்றன என்று எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. தொடக்கமும் முடிவுமாக இருக்கும் இயேசுவின் வழியில் நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்தால் சமூகத்திலும் உலகிலும் அனைவருக்கும் அமைதியின் அடையாளமாக நாம் இருப்போம். மக்களின் எதிர்காலம் குடும்பங்களால் உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்று வலியுறுத்தினார் திருத்தந்தை. கத்தோலிக்க மக்கள் குடும்பம் குடும்பமாக இத்திருப்பலியில் பங்கேற்றது திரு அவையானது குடும்பம் எனும் குட்டி திரு அவை வழியாக வளர்கின்றது என்பதை எடுத்துரைக்கும் வண்ணம் இருந்தது. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாம் ஆண்டாம் இது யூபிலி ஆண்டாம் அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஜெப ஆண்டாயும் நம்பி
பெருவிழா முன் தயாரிப்பு ஜெப வழிபாடு. ஜூன் 7 சனிக்கிழமை மாலை பெந்தகோஸ்து பெருவிழா முன் தயாரிப்பை முன்னிட்டு வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு ஜெப வழிபாட்டிற்கு தலைமையேற்று உரையாற்றினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. கத்தோலிக்க இயக்கங்கள், அமைப்புகள் மற்றும் புதிய சமூகங்களுக்கான யூபிலி விழாவில் பங்கேற்ற ஏறக்குறைய 70,000 திருப்பயணிகள் அங்கு இருந்தனர். அம்மக்களுக்கு வழங்கிய உரையில் திரு அவை மற்றும் உலகை புதுப்பிக்கின்ற பெந்தகோஸ்து நாளில் தூய ஆவியாரின் வலிமையான காற்று நம்மீதும் நமக்குள்ளும் வந்து நம் இதயங்களின் எல்லைகளை திறந்து கடவுளை சந்திக்கும் அருளை நமக்கு தரட்டும். அன்பின் எல்லைகளை விரிவுபடுத்தி அமைதி ஆட்சி செய்யும் ஓர் உலகத்தை கட்டி எழுப்ப நமது முயற்சிகளை தக்க வைக்கட்டும் என்று எடுத்துரைத்தார் திருத்தந்தை. ஜூன் 8 ஞாயிறு பெந்தகோஸ்து பெருவிழாவை முன்னிட்டு வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த மக்களுக்கு தூய ஆவியாரின் ஆற்றலினால் இந்த யூபிலி ஆண்டில் புதுப்பிக்கப்பட்டவர்களாக வாழ்வை மீண்டும் தொடங்க அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை. ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் எதிர்நோக்கை இவ்வுலகில் உள்ள எல்லாருக்கும் கொண்டு செல்லுங்கள் என்றும் வலியுறுத்தினார். திருமுழுக்கு மற்றும் உறுதி பூசுதல் திருவருள் அடையாளங்களின் போது நமது நெற்றிகளில் பூசப்பட்ட கிறிஸ்துமா திருத்தைலத்தின் வழியாக நாம் கிறிஸ்துவின் நறுமணத்தை உணர்கின்றோம். இந்த இரு அருள்சாதனங்களும் கடவுளின் இறையரசில் இயேசுவின் மறுமலர்ச்சி பணிக்குள் நம்மை ஒன்றிணைத்துள்ளன என்றும் கூறினார். திருப்பீடத்தில் உள்ளோருக்கான யூபிலி. ஜூன் 9 திங்கட்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் நடைபெற்ற திருப்பீடத்தில் உள்ளோருக்கான யூபிலி கொண்டாட்ட திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றினார் திருத்தந்தை. தனது பணியின் காரணமாக ஒரு கனமான சிலுவையை சுமந்து செல்லும் ஓர் அருள் பணியாளர் ஒவ்வொரு நாளும் அலுவலகத்திற்கு சென்று அன்புடனும் நம்பிக்கையுடனும் தனது பணியை செய்ய முயற்சிப்பதன் வாயிலாக திரு அவை பலனில் பங்கேற்று பங்களிக்கிறார். மேலும் அவ்வாறே தனது வீட்டில் ஒரு கடினமான சூழ்நிலையை அனுபவிக்கும் ஒரு குடும்பத்தின் தந்தை அல்லது தாய், கவலையை ஏற்படுத்தும் நோய்வாய்ப்பட்ட ஒரு குழந்தை, நோய்வாய்ப்பட்ட பெற்றோர் ஆகியோருக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுபவர் ஒவ்வொருவரும் அன்னை மரியாவின் திரு அவையின் பலனில் பங்களிக்கிறார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய நாம் அனைவரும் மக்கள் மற்றும் உயிரினங்களிடையே ஒன்றிப்பை நோக்கி நகர முடிவு செய்யும் ஒருவராக இருக்க வேண்டும். இதனால் மற்றவர்கள் நம்மை பின்பற்றுபவர்கள் ஆவார்கள் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த லியோன்ஸ் நகர ஆயர் இரேனியஸை போல சுவர்கள் இருக்கும் இடங்களில் பாலங்களை கட்ட முனைவோம். உள்ள கதவுகளை திறந்து உலகுடன் நம்மை இணைப்போம். இதனால் நம்பிக்கை நம்முள் பிறக்கும் என்று கூறி தனது கருத்துக்களை நிறைவு செய்தார். விளையாட்டுத் துறையினருக்கான யூபிலி. ஜூன் 14, 15 ஆகிய நாட்களில் விளையாட்டுத் துறையினருக்கான யூபிலி சிறப்பிக்கப்பட்டது. ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை காலை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் மூவரு கடவுளின் பெருவிழா மற்றும் விளையாட்டுத் துறையினருக்கான யூபிலி திருப்பலியும் நடைபெற்றது. இத்திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தூய மூவரு கடவுளின் பெருவிழாவை நினைவு கூர்ந்து இறை ஞானம் தூய தம திருத்துவத்தில் வெளிப்படுகின்றது. அந்த ஞானம் நம்மை எப்பொழுதும் உண்மையை நோக்கி இட்டுச் செல்கின்றது என்று கூறினார். விளையாட்டு என்பது மரியாதை மற்றும் நம்பிக்கையின் பள்ளியாகவும் சந்திப்பின் கலாச்சாரம், உடன் பிறந்த உறவு போன்றவற்றை உருவாக்கும் இடமாகவும் இருக்கின்றது என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் அனைத்து வகையான வன்முறை மற்றும் ஒடுக்குமுறையை எதிர்த்து விளையாட்டை உணர்வுபூர்வமாக பயிற்சி செய்ய ஊக்கப்படுத்தினார். கடவுளது அழகின் பிரதிபலிப்பை கொண்டுள்ள ஒவ்வொரு மனிதரின் நற்செயல்களில் விளையாட்டு உறுதியாக உள்ளது என்றும் தந்தை, மகன், தூய ஆவியாருக்கு இடையே ஓர் உயிருள்ள உறவாக மனித குலத்திற்கும் உலகத்திற்கும் கடவுள் தன்னையே திறக்கின்றார் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. நிர்வாகத் துறையினருக்கான யூபிலி. ஜூன் 21, 22 ஆகிய நாட்களில் அரசு நிர்வாகத் துறையினருக்கான யூபிலியானது திரு அவையில் சிறப்பிக்கப்பட்டது. ஜூன் 22 ஞாயிறு இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை முன்னிட்டு ரோம் தூய யோவான் லாத்தரன் பெருங்கோவிலில் மாலை திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றிய திருத்தந்தை அவர்கள் பாலைவனத்தில் இயேசுவின் வார்த்தைகளை கேட்க கூடியிருந்த மக்களுக்கு ஏற்பட்ட பசியானது சூரிய மறைவு போன்று உலகத்தின் மீதும் அதில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தின் மீதும் ஏற்படும் ஓர் அடையாளம் என்று கூறினார். பசி, வறுமை போன்ற துன்பங்களின் மத்தியில்
கடவுள் நிழலாக நம்மோடு கூட இருக்கின்றார் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. அருள் பணித்துவமானவர்கள், அருள் பணியாளர்கள், ஆயர்களுக்கான யூபிலி. ஜூன் 25 முதல் 27 வரை அருள் பணித்துவமானவர்கள், அருள் பணியாளர்கள், ஆயர்களுக்கான யூபிலியானது திரு அவையில் சிறப்பிக்கப்பட்டது. அருள் பணியாளர்கள் அனைவரும் தங்களது வாழ்வில் திரு நற்கருணைக்கு முதலிடம் கொடுத்து மறைப்பணியாற்ற வேண்டும். இறை மக்களை கவனித்துக் கொள்ளவும் திரு அவையில் ஒற்றுமையை வளர்த்தெடுக்கவும் அருள் பணியாளர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் என்று எடுத்துரைத்தார் திருத்தந்தை. அருள் பணித்துவமானவர்களுக்கான யூபிலியின் போது வெளியிடங்களுக்கு சென்று பணிபுரியும் அருள் பணித்துவமானவர்கள் மறைப்பணி திரு அவையின் பணியாளர்களாகவும் மீட்கும் இறைவார்த்தையை எடுத்துரைப்பவர்களாகவும் திருப்பயணிகளாக மட்டுமல்லாது நம்பிக்கையின் சான்றுகளாகவும் செயல்படுகிறார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை. ஜூன் 25 ஆயர்களுக்காக சிறப்பிக்கப்பட்ட யூபிலியை முன்னிட்டு ஆயர்களை சந்தித்த திருத்தந்தை அவர்கள், ஆயர்கள் விவேகமுடன் தலைமைத்துவம், உரையாடல் மற்றும் ஒன்றிணைந்த பயணித்தலில் பயிற்சி செய்தல் வேண்டும். செல்வப்பற்று மற்றும் ஒருதலை பற்றிலிருந்து விலகி எளிமையாகவும் தாராள மனதுடனும் வாழ்வது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். எதிர்நோக்கின் சாட்சிகளாகவும் ஒன்றிப்பு மற்றும் பணியார்வம் கொண்டவர்களாகவும் அடிப்படை நற்பண்புகள், ஏழ்மை மற்றும் கற்பு வார்த்தைப்பாட்டிற்கு நேர்மை உள்ளவர்களாகவும் இறையியல் வாழ்க்கை கொண்டு சான்று பகர்பவர்களாகவும் இருக்க வலியுறுத்தினார் திருத்தந்தை. ஜூன் 27 வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை முன்னிட்டு வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் 32 பேரை குருத்துவ அருள்பொழிவு செய்து அருள் பணியாளர்களுக்கான யூபிலி நிறைவு நாள் திருப்பலியை நிறைவேற்றினார் திருத்தந்தை. அத்திருப்பலியில் மறையுரையாற்றிய போது, பெரிய மற்றும் பயங்கரமான மோதல்களின் காலத்தில் நம்மை தழுவும் கடவுளுடைய அன்பு உலகளாவியது என்பதையும், அவருடைய பார்வையில் நம்மில் எந்த வகையான பிரிவினைகளுக்கும் வெறுப்புக்கும் இடமில்லை என்பதையும் அவர் அன்பு நமக்கு நினைவூட்டுகின்றது என்று எடுத்துரைத்தார் திருத்தந்தை. கடவுளின் மகிழ்ச்சியை பற்றியும் அவரது இதயத்தின்படி அன்பு செய்து பணியாற்றும் ஒவ்வொரு மெய்ப்பனின் மகிழ்ச்சியை பற்றியும் எடுத்துரைக்கும் நற்செய்தியின் நல்ல ஆயன் பகுதியானது இறை தந்தையைப் போல நாமும் தொண்டு பணியாற்றி வாழவும் அவரது விருப்பத்தை நம்மில் வளர்த்துக் கொள்ளவும் அழைப்பு விடுக்கின்றது என்று கூறினார் திருத்தந்தை. வெவ்வேறு பாதைகளில் பயணித்து வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருந்த திருத்தூதர்களான புனித பேதுரு, புனித பவுல் நற்செய்தியின் வெளிப்படையான தன்மையை கொண்டு எதிரெதிராக இருந்துள்ளனர் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், தூய ஆவியின் வாழும் ஒன்றிப்பு மற்றும் பன்முகத்தன்மையில் ஓர் பயனுள்ள இணக்கத்துடன் வாழ்ந்தவர்கள் அவர்கள் என்றும் எடுத்துரைத்தார். இவ்வாறு திரு அவையில் ஜூன் மாதத்தில் பல்வேறு யூபிலி விழாக்கள் மிகச் சிறப்பான முறையில் சிறப்பிக்கப்பட்டன. இது யூபிலி ஆண்டா, அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாம் ஆண்டா, இது யூபிலி ஆண்டா, அறிவித்தாரே திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களே. ஆண்டாயும் நம்பிக்கையுடனே ஒருங்கிணைந்த திரு அவையாய் பயணித்திடவே, கிறிஸ்துவில் ஓருடலாய் இணைந்திடவே கொண்டாடுவோம், மலர்ந்த பண்பாடுவோம், ஒன்று கூடிடுவோம், பரிபூரண பலன் பெற்று கொண்டாடுவோம், மலர்ந்த பண்பாடுவோம், ஒன்று கூடிடுவோம், பரிபூரண பலன் பெற்று. ஜூன் மாதத்தில் சிறப்பிக்கப்பட்ட யூபிலி என்ற தலைப்பில் திரு அவையில் யூபிலியாண்டு 2025 எனும் நிகழ்வினை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். ஒவ்வொருவரும் ஆயுதங்களை விட்டுச் செல்லவும், ஒவ்வொரு போருக்கு பின்னால் இருக்கும் பணம் சம்பாதிக்கும் மனப்பான்மையை விட்டுவிடவும் நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ரோமைக்கு அருகிலுள்ள திருத்தந்தையர் கோடை விடுமுறை இல்லமான காஸ்தல் கந்தோல்ஃபோவில் 16 நாட்கள் தங்கிய பிறகு வத்திக்கானுக்கு திரும்பும் வேளையில் அவரை சந்தித்த செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போது இவ்வாறு வேண்டுகோள் விடுத்த திருத்தந்தை, உலகளாவிய ஆயுத வர்த்தகத்தையும் போரை தூண்டுவதிலும் மனித வாழ்க்கையை மதிப்பிழக்கச் செய்வதிலும் அதன் பங்கையும் கண்டித்தார். மதத்தை பொருட்படுத்தாமல் அனைத்து மக்களுக்குமான அமைதியை ஏற்படுத்துவதிலும் மனித மாண்பை காப்பதிலும் மிகுந்த அளவில் கவனம் செலுத்த வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் வலியுறுத்தினார் திருத்தந்தை. காசா போன்ற மோதல்கள் இடம்பெற்று வரும் பகுதிகளை தான் பார்வையிட விரும்பினாலும் அத்தகைய வருகைகள் உண்மையான தீர்வுகளுக்கு வழிவகுக்காது என்றும் அவர்களிடம் குறிப்பிட்டார் திருத்தந்தை.
பிரான்சின் ஓய்வு பெற்ற பேராயர் கர்தினால் ஆண்ட்ரே விஞ்சிட் த்ரோய் அவர்கள் இறைப்பதம் அடைந்ததையொட்டி அந்நாட்டின் தற்போதைய பேராயர் கர்தினால் லவுரந்த் உல்ரிச் அவர்களுக்கு இரங்கல் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 18 வெள்ளிக்கிழமையன்று கர்தினால் ஆண்ட்ரே விஞ்சிட் த்ரோய் அவர்கள் தனது 82வது வயதில் இறைப்பதமடைந்துள்ள வேளை அனுப்பப்பட்டுள்ள இரங்கல் செய்தியில் 12 ஆண்டுகளாக பற்றார்வமிக்க நல்ல மேய்ப்பராக அவர் விளங்கினார் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை. மேலும் கர்தினால் விஞ்சிட் த்ரோய் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும், குறிப்பாக அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த காலங்களில் அவரை கவனித்துக் கொண்ட மைசோன் மரிய தெரேஸ் இல்லத்தின் பணியாளர்களுக்கும், மறைமாவட்டத்தின் அருள் பணியாளர்களுக்கும், விசுவாசிகளுக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணியளவில் வங்கதேசத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் நிகழ்ந்த உயிரிழப்பு குறித்து தான் மிகவும் வருத்தமடைந்ததாக இரங்கல் செய்தி ஒன்றில் கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இந்த விபத்தில் இறந்த அனைவரையும் இரக்கமுள்ள இறைவனின் பதம் ஒப்படைத்து இறைவேண்டல் செய்வதாகவும் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. திருத்தந்தையின் பெயரில் திருப்பீடச் செயலர் கர்தினால் பேத்ரோ பரோலின் அவர்கள் கையொப்பமிட்டு அனுப்பியுள்ள இந்த இரங்கல் செய்தியில் விபத்தில் இறந்தவர்களுடைய குடும்பத்தினரும் நண்பர்களும் ஆறுதல் பெறவும், காயமடைந்தவர்கள் விரைவில் நலமடையவும் இறைவேண்டல் செய்வதாகவும் உரைத்துள்ளார் திருத்தந்தை. மேலும் இந்த துயரத்தால் பாதிக்கப்பட்ட முழு பள்ளி சமூகத்திற்கும் அமைதி மற்றும் வலிமையின் தெய்வீக ஆசீர்வாதங்களை வேண்டுவதாகவும் கூறி தனது இரங்கல் செய்தியை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை. ஒவ்வொரு நபரின் ஆன்மீக, சமூக மற்றும் பொருள் நல்வாழ்வை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த மனித முன்னேற்றத்திற்கு அனைத்து பெருமுயற்சிகளும் முன்னுரிமை அளிப்பது கட்டாயமாகும் என்று கூறினார் பேராயர் கப்ரியேலே காச்சா. ஜூலை 22 இச்செவ்வாயன்று நியூயார்க் நகரில் இடம்பெற்ற பொருளாதார மற்றும் சமூக அமைப்பின் உயர்மட்ட அரசியல் மன்றத்தின் பொது விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்தார் ஐநாவிற்கான திருப்பீட பிரதிநிதி பேராயர் கப்ரியேலே காச்சா. ஐக்கிய நாடுகள் அவையின் அடிப்படை கொள்கைகளான அமைதி, ஒத்துழைப்பு, மனித உரிமைகள் மற்றும் மேம்பாட்டிற்கான திருப்பீடத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய பேராயர் காச்சா அவர்கள் இவை அனைத்து உலகளாவிய முயற்சிகளையும் நெறிப்படுத்த வேண்டும் என்றும், குறிப்பாக நிலையான வளர்ச்சிக்கான 2030ஆம் ஆண்டின் இலக்கை அடைவதில் துணை புரிய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். காசாவில் இடம்பெற்று வரும் தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட மக்களை திரு அவை ஒருபோதும் கைவிடாது என்று செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் எருசலேமின் லத்தீன் வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை கர்தினால் பியர் பத்திஸ்தா பிட்சபாலா. காசாவிற்கு அண்மையில் பயணம் ஒன்றை மேற்கொண்ட போது இடம்பெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் எருசலேமின் லத்தீன் வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை கர்தினால் பியர் பத்திஸ்தா பிட்சபாலா மற்றும் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் முதுபெரும் தந்தை 3ஆம் தியோபிலோஸ் இருவரும் கலந்து கொண்டு கூட்டாக தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் இச்செய்தியாளர் சந்திப்பின் போது மக்கள் மீது தாங்கள் கொண்டிருக்கும் ஆழ்ந்த அக்கறையை வெளிப்படுத்தியதுடன் அமைதி மற்றும் மனிதாபிமான உதவிக்கும் அழைப்பு விடுத்தனர். காங்கோ ஜனநாயக குடியரசு அரசிற்கும் M23 கிளர்ச்சி குழுவிற்கும் இடையே கத்தாரின் தோஹாவில் ஒரு பகுதி அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது என்றும், இது போரினால் பாதிக்கப்பட்ட கிழக்கு பகுதியில் அமைதிக்கான நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என்றும் செய்திக்குறிப்பொன்று தெரிவிக்கிறது. இந்த உறுதி ஆவணத்தில் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் அரசு அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு ஆகியவை அடங்கும் என்றும், விரைவில் ஒரு முழு அமைதி ஒப்பந்தத்திற்கான முறையான பேச்சுவார்த்தை திட்டமிடப்பட்டுள்ளன என்றும் அச்செய்தி குறிப்பு உரைக்கின்றது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.